ஹலோ மக்களே! 100 டேஸ் புஷ்அப் சேலஞ்சில் இன்றைக்கி டே 55. இன்றைக்கான புஷ்அப் சேலஞ்சில் என்னென்ன ரெப்ஸ் போட போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் புஷ்அப்ஸ் 30, வைடர் புஷ்அப்ஸ் 30, டைமண்ட் புஷ்அப்ஸ் 20, ரிவர்ஸ் புஷ்அப்ஸ் 20. இந்த 4 ரெப்ஸ் தான் இன்றைக்கி வந்து போட போகிறோம். ஸோ வாங்க பார்ப்போம். டே 53 அன்னைக்கு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருவர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ புஷ்அப்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே எழும்பும்போது பிளாங்க் பொசிஷனில் அப்படியே நிப்பாட்டிட்டு ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பண்ணுங்கள். அதாவது ஃபுல்லாக எழுந்துட்டு ஃபுல்லாக கீழே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி சேலஞ்சில் அவர் சொன்னது போல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. ஸோ அதுக்கு முன்னாடி பண்ணதுக்கும் அவர் சொன்ன அந்த டிப்பை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு ரெப் கம்ப்ளீட் பண்ணும்போதே நல்லா லோட் ஏறிடுச்சு. அப்பர் பாடி ஃபுல்லாக நல்லா லோட் ஏறிச்சு. ஸோ அந்த எஃபெக்ட் வந்து தெரியுது. நம்ம புஷ்அப்ஸ் ரியலாக புஷ்அப்ஸ் பண்ணுற அந்த எஃபெக்ட் வந்து தெரியுது. ஸோ நண்பர் கோயலுக்கு வந்து என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டே 54 வீடியோவில் நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக டே 1க்கும் 54க்கும் உள்ள வேரியேஷன் வந்து காட்டியிருந்தேன். என்னோட கமெண்ட் சொன்ன எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். இந்த மாதிரி என்னோட புஷ்அப்ஸில் ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி டே 55 முடிஞ்சது. இன்னும் 45 டேஸ் இருக்குது. ஸோ 45 டேஸில் கோர் ஒர்க் அவுட் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் லோயர் பாடியும் கொஞ்சம் ரெகுலராக கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். டே 1க்கும் 100 டேஸ்க்கும் நார்மலாக பார்க்குறவங்களுக்கே ஓரளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிகிற அளவுக்கு ஒரு வேரியேஷன் இருக்கும்னு என்னால் நம்ப முடியுது. ஸோ அதுக்கான எஃபர்ட்டை வந்து கண்டிப்பாக நான் ரெகுலராக போடுறேன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.